அதை கொடுத்துட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டான். துப்புன்னு ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு ஒரு 2 எம்எல்ஏ வர உனக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு எல்லாம் வந்து உள்ளே வந்து 2 எம்எல்ஏவும் கூட வர்றாங்க. நைனா இந்த மாதிரி அவனுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுங்க நைனா, அதுக்கு தான் வந்தோம் அப்படின்னு. அப்போ அவன் என்ன சொல்லுவான் கேமராமேன்ட்ட, நம்ம அவரை வெளியில் போக சொல்ல முடியாதுப்பா, நம்ம தான்ப்பா வெளியில் போகணும் அப்படின்பான். அதில் வருது, கடைசியில் வரும். அதுக்கப்புறம் போயிட்டான். போன பின்னாடி இது என்ன பண்ணிட்டான், அவன் எடுத்தான் பாருங்க, அந்த காமெடி இதாக எடுத்தான் பாருங்க, அதை கட் பண்ணி இதில் போட்டு ட்ரோல் பண்ணிட்டான். இது முறையற்ற செயல், இதுக்கு நீ வந்து மன்னிப்பு கேட்கணும், அப்படி இல்லைன்னா போட்டீங்க நீங்கள் முத்தாருக்கு தான் போட்டீங்க, நீ மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னு சொன்னால் உன் மேலே நான் மானநஷ்ட வழக்கு தொடருவேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை, பொதுவாகவே காமாட்சி நாயுடு அப்படின்றது நாங்கள் பார்த்த அரசியல் மனிதர்ன்றது வேற. ஊடகங்களில் உங்களை உட்கார வச்சுட்டோன்னு ஒரு காமெடியாகவே பேசுது. அது எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்க? சரி, இப்போ உங்களுக்கு நீங்கள் கருணாநிதி அவர்களோடு இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு மிக பெரும் ஒரு கட்டமைப்பு இருந்தது. தமிழ்நாடு நாயுடு பேரவைன்றது மிக பெரும் கட்டமைப்பாக இருந்தது, உங்களுக்கு பலமாகவும் இருந்தது. அதனாலேயே உங்களை கூப்பிட்டு அரசியலுக்கு கூட வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு உங்களை மதித்த விதமும் இன்று உங்களை திமுக மதிக்கும் விதம் ஒரு ஒப்பீடு எப்படி பார்க்கலாம்? நான் வந்து இப்போ பச்சையாக சொன்னால், நான் அறிவாலயத்து பக்கம் போய் 6 மாதம் ஆச்சு. 6 மாதமாக அறிவாலயம் பக்கமே போகலை. நான் இனி வந்து இவ்வளோ வயசுக்கு அப்புறம் இனியும் போய் நான் வளைஞ்சு பேசி போக. ஏன் இப்போ என்ன வயசு உங்களுக்கு? என்ன வயசு இப்போ? என்ன நேற்று இன்னைக்கா வந்திருக்கேன், 76 வயசு ஆயிடுச்சு. உங்களோட ஒரு வயசு கூடன்னு நினைக்கிறேன் துரைமுருகன். இப்போவும் நான் இன்ப நீதிமன்றத்தில் உதயநீதிமன்றத்தில் இன்ப நீதி அமைச்சரவையிலையும் நான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், ஆசைப்பட்றேன்றாரு. ராஜேந்திர சோழன் உதயநிதின்னு பாராட்டுறாரு. உண்மையிலே ராஜேந்திர சோழன்னா குழைக்கிறாங்கல்ல, அது உங்களுக்கு என்ன வந்ததுன்ற அண்ணாச்சி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் 2 இட்லி சாப்பிட்றேன், காலையில் ஒரு சப்பாத்தி, மத்தியானத்துக்கு 2 இட்லியோ அல்லது கொஞ்சம் ஒரு 100-150 கிராம் சாப்பாடு, நைட்டுக்கு 2 இட்லி, இதுதான் என்னுடைய டார்கெட்டு. இதுக்கு என்னத்துக்கு நான் போய் காலை கழுவி குடிக்கணும்? இல்லை, சட்டை போட்டு நீங்கள் நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து ட்ரௌசர் சட்டை தான். ட்ரௌசர் சட்டை தானே? ட்ரௌசர் சட்டை. நாங்கள் வந்த பிற்பாடு தான் ட்ரௌசர் போட்டு விட்டோம், நாங்கள் வந்த பிற்பாடு தான் சட்டை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே உங்கள் ஆட்கள். அதுக்கு என்ன பதில்னு கேட்குறேன். அதுக்கு தான் இவ்வளவும் கேட்குறேன். இப்போ பதில் சொல்லுங்கள். அதாவது ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம். திமுகவினுடைய நிர்வாகி, மூத்த உறுப்பினர், தமிழ்நாடு நாயுடு பேரவையினுடைய தலைவர், மதிப்புக்குரிய காமாட்சி ஐயாவை நம்ம சந்திக்கிறோம். வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம். என்ன ரொம்ப ஒரு மாதிரி கம்பீரமாக அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க, மியூசியம் இருக்கணும் மாதிரி? அதாவது கம்பீரத்துக்கு ஒன்றும் குறைவில்லை, அது ரத்தத்திலே இருக்கு. ஆண்ட பரம்பரைன்றதால அப்படி இருக்குன்றீங்க. ஆண்ட பரம்பரைங்கிறதெல்லாம் இப்போ 400 ஆண்டுகள் ஆகி போச்சு. பட் அந்த ஜீன் தொடரும் இல்லை, அவ்வளோதான். சரி அண்ணாச்சி, இப்போ குறிப்பாக ராவணாவில் நீங்கள் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி, நாங்கள் பார்த்து வியந்த ஒரு அரசியல் களத்தில் நீங்கள் இருந்தீங்க. மேதகு தலைவர் அவர்களுக்கு பழ நெடுமாறன் அவர்களோடு இருந்தப்போ மருத்துவத்துக்காக நீங்கள் ஒரு 3 மாதம் மருத்துவரை அவரை அழைச்சிட்டு போய் வந்துட்டு வேலை பார்த்ததுலேருந்து, பிறகு நரசிம்மராவ்கிட்ட அரசியல் பண்ணது, மூப்பனார்கிட்ட அரசியல் பண்ணது, மிகப்பெரும் கலைஞர் கருணாநிதி அவர்கள்கிட்டவும் ஒரு அரசியல் பண்ணியிருக்கீங்க. அந்த அம்மா உங்கள் கையை பிடிச்சிட்டு எங்கள் கூட இருங்க, நாங்கள் உன்னை பார்த்துக்குறோம் அப்படின்னு எங்கள் அதிமுக கூட்டணிக்கு கூப்பிட்டது. இப்படின்னு பல ஒரு முகம் இருக்குது உங்களுக்கு, மிகப்பெரும் ஒரு ஆளுமை. நான் அப்படி தான் உங்களை மதிக்கிறேன், அப்படி தான் பார்க்குறேன், அப்படி தான் பேட்டி எடுக்கிறேன். ஆனால் ஒரு காமெடியனாக உங்களை சித்தரிக்கிறாங்க ஊடகம். குறிப்பாக ஒரு ஊடகம் முக்தார் சகோதரர் உங்களை எப்படி எடுத்திருப்பாருன்னு பார்த்துருப்பீங்க. அதை ஒட்டி எல்லா சேனலும் அதை வச்சு மீம்ஸே பண்ணி போடுது. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அதாவது அவருக்கு நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். அந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப நான் இன்டர்வியூ கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டேன். அப்புறம் அண்ணா நகரில் ஆஃபீஸ் போனப்போ நான் கேட்குறேன் பாருங்கள் அப்படின்னு எடுத்தார். அதில் ஒழுக்கமாக எடுத்தார், ஒன்றும் வேறு எந்த இதுவும் பண்ணலை, கரெக்டாக ரிலீஸ் பண்ணார். அதுக்கப்புறம் என்கிட்ட இன்டர்வியூ கேட்டுகிட்டே இருந்தார் 1 வருஷமாக. நான் கொடுக்க மறுத்துட்டேன்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, நான் வீட்டில் இருக்கேங்கிறது தெரிஞ்சுட்டு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு கீழே இந்த ஜான் பாண்டியன் பசங்கள்கிட்ட. ஐயாக்கு மேலே தான் இருக்கார் அப்படின்ன உடனே அவனா கிளம்பி வந்துட்டான். வந்து நான் அப்போ வீட்டில் நம்ம ஒரு 2 சேனல் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நான் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தேன். அன்னைக்கு நம்ம இதில் திருநெல்வேலியில் அந்த ஆணவ கொலை நடந்தது இல்லையா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த ஆணவ கொலை பற்றி இப்போ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் நான் கொடுத்துட்டு இருந்தேன். அதை கொடுத்துட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டான். திபுன்னு ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு ஒரு 2 எம்எல்ஏ வர இவனுக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு எல்லாம் வந்து உள்ளே வந்து 2 எம்எல்ஏவும் கூட வர்றாங்க. நைனா இந்த மாதிரி அவனுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுங்க நைனா, அதுக்கு தான் வந்தோம் அப்படின்னா. நான் இன்டர்வியூ தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்குப்பா இங்கே வர்றீங்க? ஒன்றுட்ட கொடுத்தா எனக்கு மரியாதை குறையுது. எல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, நான் எனக்கு இன்டர்வியூ கொடுத்தா அவங்களுக்கு மரியாதை கூடும் அப்படி இப்படின்னு சொல்லி, வேணாம் உன் சங்கத்தமாக வேணாம், என்னை விட்டுடுப்பா, வீடு தேடி வந்துட்டீங்க, நீங்கள் உட்காருங்க, நான் டீ தர சொல்கிறேன், சாப்பிட்டுட்டு கிளம்புங்க, நான் அவங்க சேனலுக்கு நான் இன்டர்வியூ போயிட்டுருக்கேன், தடைப்படுது அப்படின்னேன். இல்லை நீங்கள் அதை எடுங்க, நான் அப்புறம் பேசுவோம் அப்படின்னா சரின்ட்டு காத்துக்கிட்டு இருந்தார். ஆமாம், சரி. அதை எடுக்கிறவளையும் உட்காந்துட்டு இருந்தான் ஒரு 1/2 மணி நேரம். சரிங்க. அப்புறம் அது முடித்த பின்னாடி அதுக்கப்புறம் ரொம்ப கெஞ்சினான், தொங்குவேன் என்னை பிடிச்சிக்கிட்டு, நாடியை பிடிச்சிக்கிட்டெல்லாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷம் இல்லை ஒரு 30 நிமிஷம் கொடுங்க அப்படின்னா சரின்னு கொடுத்தான். கேட்குற கேள்வியும் அது மாதிரி கேட்கக்கூடாதுன்னு ஒழுக்கமாக எடுத்தான். கடைசியில் வரும்போது கொஞ்சம் சிக்கல் பண்ணான். நான் என்ன பண்ணேன், எந்திரிச்சு நீ வெளியில் போ அப்படின்னேன். சொன்னீங்களா? அதை சத்தியமாக சொன்னான்னாச்சு. வெளியே போ. ஆமாம், அவன் கூட சொல்லுவான் நான் வெளியில் போன்னு சொன்னேன். அப்போ அவன் என்ன சொல்லுவான் கேமராமேன்ட்ட, நம்ம அவரை வெளியில் போக சொல்ல முடியாதுப்பா, நம்ம தான்ப்பா வெளியில் போகணும் அப்படின்பான். அதில் வருது, கடைசியில் வரும். அதுக்கப்புறம் போயிட்டான். போன பின்னாடி இது என்ன பண்ணிட்டான், அவன் எடுத்தான் பாருங்க, அந்த காமெடி இதாக எடுத்தான் பாருங்க, அதை கட் பண்ணி இதில் போட்டு ட்ரோல் பண்ணிட்டான். ஓ, அப்ப இது வந்து நீங்க கொடுத்ததுல இந்த மாதிரி வரல. அது ஏற்கனவே எடுத்து இணைக்கிறான். ஆமாம், இணைக்கிறான். நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெட் அண்ட் எல்லோ தான் போடுவேன். நீங்கள் ரெட் அண்ட் எல்லோவில் இருக்காது. அவன் இந்த பழைய அங்கவஸ்திரம் போட்டிருப்பேன்ல, நான் எங்கள் பரம்பரை இது அங்கவஸ்திரம், அந்த அங்கவஸ்திரத்தை போட்டு கொடுத்தது தான், அதை கட் பண்ணி இதில் போட்டிருக்கான். எல்லா பேரும் அதை தான் போட்டிருப்பானுங்க. நான் அந்த ரெட் கலர் போட்டதில் இருக்காது, அந்த அங்கவஸ்திரம் போட்டப்போ கொடுத்தது தான் போட்டு இது பண்ணான். அப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இந்த வெளியில் வந்து பேசுகிறேன்னா வரல. அதுக்கப்புறம் மெசேஜ் போட்டேன், இது முறையற்ற செயல், இதுக்கு நீ வந்து மன்னிப்பு கேட்கணும், அப்படி இல்லைன்னா போட்டீங்க நீங்கள் முத்தாருக்கு தான் போட்டீங்க, நீ மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னு சொன்னால் உன் மேலே நான் மானநஷ்ட வழக்கு தொடருவேன் அப்படின்னு சொன்னேன். பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நான் அட்வொகேட்டை சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுக்க சொன்னேன். அந்த நோட்டீஸுக்கும் பதில் தரவே இல்லை. என்ன நோட்டீஸ் நீங்க கொடுத்தீங்க? ஆமாம், டெபர்மேஷன் சூட்டு உன் பேரில் ஃபைல் பண்ண போகிறேன் அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்துட்டேன். நோட்டீஸ் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன கேட்டு இந்த மாதிரி நீ என்னுடைய பேருக்கு புகழுக்கும் களங்கம் வைக்கும் விதமா நீ வந்து இந்த ஏற்கனவே ஒட்டி இருக்கீங்க அப்படிங்கிற அது எல்லாத்தையும் 2 இதையும் எடுத்து காட்டினேன். அட்வொகேட் அவர் புரிஞ்சுட்டு பண்ணாரு. பண்ணி அதுக்கப்புறம் அனுப்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவன் பதிலே அனுப்பலை. அதுக்கப்புறம் கேஸ் ஃபைல் பண்ணிடுவானே, என்ன பண்ணியா அப்படின்னு, அதோட அப்படியே இருக்கு. இல்லை, பொதுவாகவே காமாட்சி நாயுடு அப்படின்றது நாங்கள் பார்த்த அரசியல் மனிதர்ன்றது வேற. ஊடகங்கள் உங்களை உட்கார வச்சுட்டோன்னு ஒரு காமெடியாகவே மாற்றுது, பேசுது. அது எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்க? ஆனாச்சு சிலர் வந்து கேட்கும்போது கொஞ்சம் சில வார்த்தைகள் வந்து பண்ணா வருது. இப்போ நீங்கள் என்ன மெச்சூர்டு பொலிட்டீஷியன், நீங்கள் அவங்களெல்லாம் நீங்கள் எடுத்தவங்க. இன்னைக்கு வர்ற சின்ன பிள்ளைகள்லாம் வந்து அவங்களுக்கு இந்த அரசியல்னா என்ன, நேர்மைன்னா என்னங்கிறதெல்லாம் தெரியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, தெரியல, உங்களை பற்றியும் தெரியல, என்னை பற்றி தெரிஞ்சிருந்தா வரவே மாட்டானுங்களே இல்லை. அதுதான், அப்படிப்பட்டவர்கள்ட்ட நீங்கள் ஏன் பேட்டி கொடுக்குறீங்க? அதுக்கு என்ன காரணம்னா, அந்த ஓனர் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறான். 2வது பெண்கள்லாம் வர்றாங்க, அவங்கெல்லாம் நல்லா அமைதியாக கேட்குறாங்க. முந்தா நாள் கூட ஒரு பொண்ணு வந்து எடுத்துகிட்டு போனான். அவன் என்ன பண்ணான்னா, என்னை வந்து என்னென்ன பாராட்டியோ இதெல்லாம் டிபேட் பண்ணி போட்டால் அந்த கொஸ்டினை மட்டும் வச்சு எடுத்துகிட்டு போனாங்க. அது மாதிரி நல்ல பெண்கள் எடுக்கிறதெல்லாம் நல்லா எடுக்கிறாங்க. இந்த பசங்க தான் 1-2 பசங்க வந்து இந்த மாதிரி பண்ணிடுறானுங்க. அதையும் நான் கழிச்சிட்டு தான் வர்றேன். நான் வந்து இப்போ என்னை வந்து நிறைய பேர் வந்து ஓப்பனிங்க்கு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோட்டல் ஓப்பன் பண்ணுங்க, ஜவுளி கடை ஓப்பன் பண்ணி கொடுங்க, பிரபலமான முகமும் ஆயிட்டீங்க, ஆக்டர் ஆயிட்டீங்க.
ஆமாம், எல்லாமே அது கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதையும் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் 1, 2 இப்போ போகிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கா போயிட்டு இருக்கு. ம். ஒரு பர்கர் ஷாப் ஓப்பன் பண்ணி அது 10 எவ்வளோப்பா 1 மில்லியனா 2 மில்லியன் 1 மில்லியன் போயிருக்கு. என்ன என்ன ஓப்பன் பண்ணீங்க? பர்கர் ஷாப்பு. பர்கர் ஷாப். ராவணாவை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வைங்களேன். அது ஒரு 1 மில்லியன் போகட்டுமே. போகணாச்சு நீங்க போ. சரி, இப்போ உங்களுக்கு என்ன பண்றது? நீங்க கருணாநிதி அவர்களோடு இருந்திருக்கீங்க. அந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு மிக பெரும் ஒரு கட்டமைப்பு இருந்தது. தமிழ்நாடு நாயுடு பேரவைன்றது மிக பெரும் கட்டமைப்பா இருந்தது உங்களுக்கு. பலமாவும் இருந்தது. இப்பவும் பலமா இருக்கான்றது தெரியாது. அதனாலேயே உங்கள கூப்பிட்டு அரசியலுக்கு கூட வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு உங்களை மதித்த விதமும், இன்று உங்களை திமுக மதிக்கும் விதம் ஒரு ஒப்பீடு எப்படி பார்க்கலாம்? நான் வந்து இப்போ பச்சையா சொன்னா நானு அறிவாலயத்து பக்கம் போயி ம். 6 மாசம் ஆச்சு. ம். 6 மாசமா அறிவாலயம் பக்கமே போகல. ம். என்ன காரணம்னா, ஒரு இது கூட நமக்கு வந்து அவங்கள்ட்ட இருந்து அழைப்பும் ஒரு வர்றதில்ல. ரெஸ்பான்ஸ் இல்ல. ரெஸ்பான்ஸ் இல்ல. ம். அதனால மதிப்பு இல்ல. மதிப்பு இல்லாம அதான் போகுது. ரெஸ்பான்ஸ் இல்ல. அப்புறம் நம்மளா வாலண்டரியா என்னத்துக்கு போறது ம். அப்படிங்கிறதுனால நானும் போறதில்ல. ம். ஆனாலும் பழைய பழக்க தோஷம் நம்ம கட்சி இணைச்சிட்டோம். அந்த கட்சிக்காக நம்ம இருக்கணும். உண்மையா நேர்மையா இருக்கணுங்கிறதுக்காக இருக்கேன். ம். பலர் கூட என்கிட்ட நிறைய பேர் பேசுறாங்க. இன்னொருத்தர் கூட இந்த எலெக்ஷன் நேரத்துல இங்க வந்துருங்க மாமான்னு ஒருத்தர் சொல்றாரு. ம். இன்னொரு தம்பி கூட என் கூட பேசுறாரு. நீங்க வாங்க எங்களுக்கு இல்ல, இங்க வந்துருங்க மாமான்னு யார் கூப்பிடுறதுன்றீங்க நீங்க? அது யாருன்னு உங்களுக்கு புரியும்ல. அப்புறம் என்னத்துக்கு அதை போய் பேர சொல்லணும்? ம். உங்களுக்கு புரியுமா புரியாதா? வேற இல்ல, எனக்கு புரியாம தான் கேட்கறேன். ஆமாமா, புரியாது. இப்ப காங்கிரஸ் கட்சியிலும் உங்களுக்கு மாமா முறை இருக்கிறாங்க. அதிமுகலும் உங்களுக்கு மாமா முறை இருக்காங்க. எந்த கட்சியில இருந்து கூப்பிடுறாங்க தெரிஞ்சுக்கணும்ல உங்களுக்கு? சும்மா இதெல்லாம் போட்டு வாங்காதீங்க. இல்ல அண்ணாச்சி, நான் கேட்கறேன். என் மாப்பிள்ளை சார் தான், சீமான் தான். சீமான் உங்களை கட்சிக்கு அழைக்கிறாரு. ஓ, அவரை தான் இப்ப நீங்க மாப்பிள்ளன்றீங்க. ஆமா. அவர் உங்களை மாமான்றாரு. சரி, வேற யாரு அவங்கள பேசுறாங்க இப்ப? எதுல இருந்து? அவங்க பார்ட்டியில இருந்து. ம், ம். அவங்க பார்ட்டியில இருந்து இல்ல, மத்த அதிமுகல இருந்து சொல்றேன். மத்த வேற கட்சிகள் சொல்றேன். வேற கட்சி இந்த நம்ம இப்ப தாவேகா, ம், ம், ம். அதிமுகல இருந்து முன்னாள் அமைச்சர் 2 பேரு ம், ம், எல்லாம் கூப்பிடுறாங்க. ம், எனக்கு என்னமோ திரும்ப திரும்ப கட்சிகள் மாறுறது வந்து வயசாயிடுத்தாச்சு. ம். இனி அது மரியாதை இருக்குமாங்கிறது ஒரு சரி, இங்க மரியாதை இல்லையே எப்படி உங்களுக்கு? அது மரியாதை இருக்கோ இப்ப இல்லையோ. கலைஞர் உங்களை எப்படி பார்த்தாருன்னு எங்களுக்கு தெரியும். மூத்த நிர்வாகிகள் தெரியும். நான் எனக்கு என் அனுபவத்துல நீங்க அறிவாலயம் விசிட், நீங்க சிஎம் கூட இருக்கின்றப்ப அந்த கெத்தே அந்த மரியாதை ஒரு மாதிரி அவர் மதிச்ச விதமா அந்த மாதிரி இருந்தது உங்களுக்கு. கூட்டணி வச்சு வந்து நீங்க இணைஞ்சிட்டீங்க. உங்க கட்டமைப்பா அவங்க கூட இணைச்சிட்டீங்க. தமிழ்நாடு நாயுடு பேரவை அப்படின்னு இணைச்சிட்டு பக்கபலமா இருந்தீங்க. தேர்தலில் ஓட்டு வாங்கி கொடுத்தீங்க நீங்க. புரியுதுல்ல உங்களுக்கு? கண்டிப்பா. அதை பார்த்துட்டு தான் செல்வி ஜெயலலிதா அடுத்த முறை வந்து நீங்க ஏன் கூட இருங்க அண்ணாச்சி, கையை பிடிச்சிட்டு உங்களை கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நாங்கள் அரசியலில் பார்த்தோம் உங்களை. அந்த மரியாதை இன்னைக்கு இல்லையே அண்ணாச்சிக்கு. ஏன் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாயுடு பேரவை, உங்களுடைய நாயுடு சங்கம், உங்களுடைய கட்டமைப்பு வந்து நீர்த்து போயிருக்குதா? நீத்து போல இல்ல, இருந்தா உங்களை மதிப்பாங்களே. அவரை நம்ம பகச்சிக்க கூடாதுன்னு உங்ககிட்ட வந்து நிப்பாங்களே. இல்ல ஒரு விஷயம் என்னன்னா, நான் பழைய மாதிரி வந்து பம்பரமா சுத்திக்கிட்டு இருப்பேன். பம்பரமா சுத்தி ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் கூட்டங்கள் நடத்த இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். நிகழ்ச்சிகள் போயிட்டு இருக்கோம். எப்படியும் மாசத்துல ஒரு மாவட்டத்துல ஒரு நிகழ்ச்சியாவது வச்சிருப்பேன். இப்போ கடந்த ஒரு 4-5 ஆண்டு காலமா அது இல்லை. ஏன்னா ஏதாவது முக்கியமான இப்போ மன்னர் திருமலை நாயக்கருடைய பிறந்தநாள், வீரபாண்டிய கட்டபொம்மன், இந்த மாதிரி அவங்களுடைய பிறந்தநாள் விழா, அப்புறம் அங்கே இல்லைன்றதே ஏற்க முடியாது அண்ணாச்சி. இடையில நான் வந்து ஒரு முறை உங்களுக்கு ஒரு வழியில் ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது திருச்சி கரூர் பக்கம் கிராஸ் பண்ணேன். ஞாபகம் இருக்குங்களா? கூட்டம், உங்களுக்கு கூட்டம், அவ்வளோ கூட்டம் உங்களை பார்க்க வந்துகிட்டு இருந்தது. உங்களை ஏதோ உண்மையிலே விஜய் மாதிரி உங்களுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம், உங்கள் சமூக ஆட்கள் வந்திருந்தாங்க. கூட்டம் உங்களை வந்து அந்த மக்கள் உங்கள் கட்டமைப்பு அப்படியே இருக்குது. அதில் பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு அது இன்னைக்கும் வந்து நீங்கள் போயிட்டு நின்னீங்கன்னா காமாட்சி நாயுடு அண்ணாச்சி தமிழ்நாடு நாயுடு பேரவைனா மிகப்பெரும் கூட்டம். அன்றைக்கி நான் பார்க்குறப்ப நினச்சது என்ன இவ்வளோ கூட்டம் வருது அண்ணாச்சிக்குன்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இதுக்கு உண்டான ஒரு மதிப்பளிப்பை திமுக செய்கிறதா உங்களுக்கு? நீங்கள் அதை யோசிக்காமல் ஊடகத்தில் பேசிட்டு இருக்கிறீங்களே ஏன் அப்படின்னு? இப்போ எனக்கு வந்து வேற என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தான். நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா நான் வந்து இன்னைக்கு நம்ம பழகல. என்ன செய்யறது? இப்போ நான் வந்து திமுகவுக்கு ஆதரவாக கொடுத்து பேசுகிறேன். எல்லா ஊடகமும் ஒரு நாளைக்கு 4-5 ஊடகத்தில் பேசுகிறேன். ஆமாம், நீங்கள் தான் திமுகவுக்கு வக்காலத்து வாங்கிட்டே இருக்கிறீங்க. 24 மணி நேரம் நீங்கள் தான் வாய்தா போட்டு மேக்சிமம் நான் பேசுகிறேன். வாயெல்லாம் புண்ணா போகிற அளவுக்கு பேசுகிறேன்.
ஆனாலும் இதை நான் வந்து விட்டுட்டு வேற நீ எந்த அரசியல் கட்சிக்கு நான் போய் ஆதரவு போய் பேச முடியும்? இப்போ நான் வந்து இருந்த கட்சி எல்லா கட்சியும் இருந்தாச்சு. ஏன்னா சீமான்ட்ட வேணா இல்லாம இருக்கலாமே தவிர, தாவேக்கா வேணா போகாம இருக்கலாமே தவிர, மற்ற எல்லாரும் கூட நீங்க பயணப்பட்டுட்டேன். அதனால எல்லாருமே சுத்தி வளைச்சு பார்த்தா எல்லாமே ஒரு ஒரு ரவுண்டு அப்படிதான் இருக்கு. அதாவது என்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கீழே இறங்கி போய் அவங்கள்ட்ட பழக முடியல. அதுதான் காரணம். இப்போ இதே அறிவாலயத்துக்கு நானும் போய் வந்துகிட்டு எல்லா நேரமும் விஷ் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு கண்ணுல படுற மாதிரி இருந்துகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. உடனே நாயுடு கூப்பிடியா அப்படின்னு சொல்லி ஏதாவது பொறுப்பு கொடுப்பாரு. நம்ம தான் அப்படி பண்றது இல்லையே. இப்போ நிறைய பேர் அப்படிதான் போய் பண்ணித்தான் வாங்குறாங்க. நம்ம அந்த மாதிரி பழகல இல்லை. இப்போ நம்ம வந்தோம்னா அங்கே பார்த்துட்டோன்னே நாயனா வர்றாருப்பா உள்ள வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி உள்ள போய் உட்காந்து பேசி வந்து பழக்கணும். நம்ம இன்னைக்கு நம்ம போய் மூஞ்சிய காட்டிட்டு இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதுதான் அந்த வீக்னஸ் தான். அது வந்து அரசியல் போக முடியல உங்களால. அந்த வீக்னஸ் இருக்கு என்கிட்ட. நான் இனி வந்து இவ்வளவு வயசுக்கு அப்புறம் இனியும் போய் நான் வளைஞ்சு பேசி போக. என்ன வயசு உங்களுக்கு? என்ன வயசு? இப்ப என்ன நேத்து இன்னைக்கா வந்திருக்கேன். 76 வயசு ஆயிடுச்சு. உங்களோட ஒரு வயசு கூடன்னு நினைக்கிறேன் துரைமுருகன். இப்பவும் நான் இன்ப நீதிமன்றத்தில் உதயநீதிமன்றத்தில் இன்ப நீதி அமைச்சரவையிலையும் நான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், ஆசைப்படுறேன்றாரு. ராஜேந்திர சோழன் உதயநிதின்னு பாராட்டுறாரு. உண்மையிலே ராஜேந்திர சோழன் தான் குழைக்கிறாங்கல்ல. அது உங்களுக்கு என்ன வந்ததுன்ற? இல்லை, அதுதான் சொல்கிறேன். என்னை காட்டிலும் அவர் சீனியரு. அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் வந்து நான் இங்கே மதுரையில் இருக்கும்போது, நான் இங்கே செலைட் அலிஸ்ல ரூம் போட்டிருக்கும்போது என் ரூமில் தான் வந்து எங்கள் சித்தப்பா ஒருத்தர் அண்டர் செக்ரட்டரி லா டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார். அவர் துரைமுருகன், ரஹ்மான் கான், நம்ம கலைஞரோட முரசொலி மாறனுடைய தம்பி செல்வம், இவங்க எல்லாம் வந்து கார்ட்ஸ் போட்டுக்கிட்டு உக்காந்துருப்பாங்க. என் அக்கௌண்ட்ல சாப்பிடுவாங்க. அப்படியெல்லாம் இருந்த காலம் உண்டு அண்ணாச்சு. ஆனா துரைமுருகன் என் பேர்ல எப்பயும் மரியாதை. என்ன ஒரு வீட்டுக்கு போய் ஒரு சமாச்சாரம் சொன்னேன், இப்ப இல்ல முன்ன சொன்ன உடனே, டேய் வராதவர் வந்திருக்காரா, சேர் எடுத்து போடுறான்னு சொல்லி சேரை போட்டு பக்கத்துல உட்காத்தி வச்சு என்ன பண்ணணும்னு கேட்டு, உடனே இதுல சேலத்துல இருந்த அந்த பையன் குணாவன் தான், அவன் தான் ஒரு ரெக்கமெண்டேஷன் சொன்னான். அவன் சொல்லுவான் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ வந்து அவர் தான் பிடபிள்யூடி மொத்தத்துக்கும் இது உடனே ஒரு டிரான்ஸ்ஃபர் போட்டு கொடுத்தாரு. அவ்வளோதான். நம்ம வேற நேரு அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தார் அந்த பீரியடில். அவர்கிட்ட போய் இதெல்லாம் நீங்க சொல்றது முந்தின காலம். ஆமா, இப்பத்திய காலத்துல உங்களுக்கு அந்த மதிப்பு இருக்குதான்னு தெரியல. நீங்க போனா செய்யறாங்களான்னு தெரியல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது உங்களை விட வயசு கூடனவர் அவர் வளைஞ்சி போறாரு. ராஜேந்திர சோழன் உதயநிதியை பேசுறாரு, ராஜராஜ சோழன் அவங்க அப்பாவை சொல்றாரு. புரியுதுல உங்களுக்கு? இல்லை, நான் அப்படி பேசி 4 காசு சம்பாரிச்சு நான் என்ன நாசமா போறேன்னா, ஏன் நீங்க இந்த மாதிரி எல்லாம் அண்ணாச்சி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் 2 இட்லி சாப்பிட்றேன், காலையில ஒரு சப்பாத்தி, மத்தியானத்துக்கு 2 இட்லியோ அல்லது கொஞ்சம் ஒரு 100-150 கிராம் சாப்பாடு, நைட்டுக்கு 2 இட்லி, இதுதான் என்னுடைய டார்கெட்டு. இதுக்கு என்னத்துக்கு நான் போய் கால கழுவி குடிக்கணும்? வேண்டாம், இருக்கிறது போதும். இதை வச்சு நான் வாழ்ந்துட்டு போயிடலாம், விடுங்க. எனக்கு என்ன, நான் என்கிட்ட இந்த கஷ்டத்துலையும் கூட என்கிட்ட தான் நிறைய பேர் ரூபாய் பிடிக்கிட்டு போயிட்டேன். இப்போ ஒருத்தன் ஒரு 60 லட்சம் ரூபாய் மலேசியாக்காரன் பிடிக்கிட்டு போயிட்டான் உங்ககிட்ட இந்த நேரத்துலயும். ஆமா, இந்த நேரத்துலையும் என்ன பண்றது? அவன் என்னமோ அடுத்த வாரத்துல இருந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த நண்பர், பார்ப்போம். ஸோ அதனால நம்ம வந்து அண்ணாச்சி வேண்டவே வேண்டாம் அண்ணாச்சி. இனிமே யாரையும் நம்ம போய் கழுவ வேண்டாம். இப்ப நீங்க இருக்கீங்களா, வர்றேன்னா பேசுவோமா, போவோம். இது மாதிரி எனக்கு டைம் பாஸ் தான். இது நியாயத்தை பேசுவோம், டைம் பாஸுக்கு போவோம். சரி, உங்களை நம்பி உங்க கூட கட்சியில இருக்காங்கல்ல, உங்களுடைய கட்டமைப்புல தமிழ்நாடு நாயுடு பேரவை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மீசியை முறுக்கிட்டு வந்து உட்காருங்க, இந்த கம்பீரம் வேணும் இல்லை, அவங்களுக்கும் வேணும் இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்க? இல்லை, அவங்களுக்கு தான் நம்ம கட்சியில் கொண்டு இது பண்ண. அவங்க வந்து இப்போ யாருக்காவது பொறுப்பு கேட்டாங்கன்னா உடனே ஃபோன் பண்ணி அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி, அப்பா பொறுப்பு கொடுப்பா, அந்த பாயில என்னன்னு பார்த்துக்குங்க பண்ண, அதெல்லாம் செய்கிறேன். அதெல்லாம் அண்ணாச்சி எனக்குத்தான் நான் கேட்க முடியாதே தவிர, இப்போ என் கூட வந்தவங்களுக்கெல்லாம் கட்சியில் நல்ல பொறுப்புகள்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். எல்லாம் கட்சியில் பொறுப்பில் இருக்காங்க. அவங்களும் செலவு பண்றாங்க. என்கிட்ட இருக்கும்போது செலவு பண்றதுக்கு யோசிச்ச பசங்கள்லாம் இப்ப அங்க போய் கோடிக்கணக்கா செலவு பண்றான். 1 காசு 2 காசு இல்ல. ஏன்னா அவங்க தொகுதி இன்சார்ஜா போட்டாச்சான். ஒரு தொகுதிக்கு இன்சார்ஜா போட்டா அடுத்த தொகுதி இவனுக்கு கிடைக்குங்கிற எண்ணத்துல அவன் பாட்டுக்கு விழுந்து செலவு பண்றான். இப்ப உங்ககிட்ட இருக்கிறப்ப செய்யல. நம்ம 100 ரூபா கொடுத்தோம்னா அவன் 10 ரூபா கொடுப்பான். இப்படிதான் இங்க
ஸோ அது யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை. நான் நாயுடு பேரவை ஆரம்பிக்கும் போது யாரையும் எதிர்பார்த்து ஆரம்பிக்கல. 4 பெரியவங்க நாமது போட்டவங்களை வச்சு தான் நான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இளைஞர்கள்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் இது பெரிய கட்டமைப்பாக மாறிச்சு. மாநிலம் பூரா தொடர்ந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வச்சு கட்சியாக மாற்றினோம். கட்சியிலையும் நல்லா பண்ணினேன். இப்போது என்கிட்ட இருந்த பொருளாதாரம் செலவு ஆகி இல்லாத நேரத்தில் தான் வேற வழி இல்லாம பாரதிய ஜனதா போனோம். அங்க போய் மறுபடியும் வீடு வாசலை வித்து தான் அங்கேயும் கூட்டங்களை போட்டு அதுலயும் பண்ணோம். தாழ முடியாம தான் அதை விட்டு. அந்த கட்சி அலுவலகம்ன்றது முதல் நீங்க இருக்கிறப்ப தானே அடிக்கல் நாட்டுற விஷயம் நடந்தது. அந்த 10 லட்ச ரூபா கொடுத்தேன். அதான் அந்த கமலாலயத்துக்கு. கமலாலயம் பாரதிய ஜனதா கட்சி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது அலுவலகம் இல்லாம அந்த அலுவலகம் இல்லாம இருந்துச்சு. இல்ல இப்ப இருக்க மாதிரி இல்லாம மொத்தமா ஒரே ஹாலா இருந்துச்சு. அதை உடைச்சிட்டு இது அந்த பக்கம் இருக்க இடத்தையும் வாங்கி இதையும் உடைச்சு ஒன்னா சேர்த்து கட்டினது. அது நீங்க இருக்கிற போது தான் அந்த முயற்சி நடந்தது. அதை இப்போ எல்லா இடத்துலையுமே ஒரு போகிற இடத்துலலாம் ஒரு தன்னுடைய முத்திரையை பதிச்சுட்டு வர காமாட்சி நாயுடு. அதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டம் அப்போ நாங்கள்லாம் வந்த புதுசு நினைக்கிறேன், விமான நிலையம் மதுரைன்னு நினைக்கிறேன்ல கரெக்டாக. முதலமைச்சர் பிரதமர் இறங்கி வராரு, நீங்கள் ஒரு ப. சிதம்பரம் இன்னும் மற்றவங்களாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. வந்து உங்களை கண்டிப்பிடிக்கிறார் நரசிம்மராவ். அது இங்கே நம்ம மாநாட்டு திடலில். இல்லை அதுதான் சொல்கிறேன், ரேஸ் கோர்ஸில் மாநாட்டு திடல். அந்த மாநாட்டு திடலில் வந்து காமராஜருடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். இவர் ஹெலிகாப்டரில் இறங்கி வந்த உடனே அவரை கூட்டிகிட்டு மூப்பனாரும் இவரும் 2 பேருமே என்கிட்ட தான் கூப்பிட்டு வர்றாங்க. மூப்பனாரும் குமரி ஆனந்தனும் கூட்டிகிட்டு என்கிட்ட வர்றாங்க. இவர் மூப்பனார் தெலுங்குலேயே பேசுகிறாரு. தெலுங்கு பேசுவார் மூப்பனார். தெலுங்குலேயே பேசின உடனே இவர் வந்து நாயுடு காரு அப்படின்னு கட்டி பிடிச்சாரு. அப்புறம் அவரோட பேசிட்டு ஸ்டேஜ் வரையும் நரசிம்மராவ். அதான் இந்த அரசியல் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது. டெல்லி அரசியல் பெரிய அளவில் இருந்திருக்கு. டெல்லி அரசியல் ரொம்ப நல்லா பண்ண காரணம் வந்து மூப்பனார் தான். 91 பாம் பிளாஸ்ட் ராஜீவ்காந்தி இறந்த பிறகு வந்து நரசிம்மராவ் உங்களை சந்திராசாமி ஆசிரமத்தில் 6 மாதம் வச்சுட்டு தகவல்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லுன்ற அளவுக்கு டெல்லி அரசியலையும் ஒரு பெரிய அளவில் நீங்கள் முத்திரை பதிச்சு. இல்லை, டெல்லியில் நிறைய லாபி பண்ணீங்க. அந்த லாபி ஏன் இன்னைக்கு முடியல அண்ணாச்சியால? அண்ணாச்சி எனக்கே என்னன்னே தெரியல. நான் என்னுடைய துணைவியார் தவறுனதுக்கு அப்புறம் எனக்கு என்னமே, அதாவது என்ன சொல்றது, மறந்து போச்சுன்னு சொல்றதா இல்லை அதெல்லாம் கனவா காண்றனான்னு எனக்கே புரியல. 2008 என் துணைவியார் தவறிட்டாங்க. துணைவியார் தவறுறதுக்கு முன்னாடி வரையும் ஆக்டிவா தான் இருந்தேன். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து கம்ப்ளீட்டா அந்த தாட்டை அது ஒரு பெரிய பழங்காலம் மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ என்ன பண்றது, இப்போ வட்டத்தையே சுருக்கிட்டேன்னாச்சு. இப்போ எங்கேயும் இப்போ காரில் பயணிக்கிறதுனா ஒரு 100 கிலோமீட்டர்னா காரில் பயணிக்கலாம். அதுக்கு மேலே போனால் என்னால் ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்டில் தான் போக முடியுது. 2வது பழைய மாதிரி போய் சுற்றி எல்லாம் வர முடியல. பல விஷயங்கள் இருக்குது. இப்போ எனக்கு சுகர் பேஷண்ட் ஏற்கனவே எனக்கு கிட்டத்தட்ட 40 வயசுலேருந்தே சுகர் இருக்குது. அது ரொம்ப சூதானமாக பாதுகாத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பல இதுகள் இருக்குது. இப்போ இந்த 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜலதோஷம் தான். அந்த ஜலதோஷமே என்னை பெட்லேருந்து எந்திரிச்சா கீழே ஒண்டி விழுக்காட்டுது. அந்த அளவுக்கு உடல்நிலை வந்து பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ அதனால் நம்ம இன்னுமே வந்து நம்ம வீராப்பு பேசிட்டு அப்படி இப்படிலாம் வந்துட்டு இருந்தோம்னா, இப்போ பையன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எதுக்குடாடி நீங்கள் நிம்மதியாக விஷம் வீட்டில் இருங்கங்கிறாரு. என்னால் வீட்டில் இருக்க இயலலை. அது எனக்கு டைம் பாஸ் ஆக மாட்டேங்குது. அரசியலில் சுற்றி சுழந்துக்கிட்டே இருந்துட்டீங்க இத்தனை வருஷம். போய் பட்டுன்னு முடங்கி உட்காந்தா அதுவே ஒரு நோயாக மாறிடுங்கிறதுக்காக தான் இந்த சேனலில் அவர் வச்சிருக்காரு. பையன் ஒரு சேனல் வச்சிருக்காரு. அந்த சேனலில் வந்து உட்காந்துட்டு இப்போ அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்போ இருக்கிற இடம் வந்து நல்ல பெரிய ஆஃபீஸு. நல்ல எனக்கு ஒரு கார்பெட் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. யார் வேணாலும் அங்கே வந்து தான் எடுத்துக்கிறாங்க. நான் மட்டும்தான் உங்களுக்கு கூப்பிட்டு நீங்கிறது ஏன்னாச்சு நம்ம சொன்ன மாதிரி இருக்கு. இப்போ தாய் வீட்டுக்கு புள்ள வர்றதுக்கு என்ன தப்பு இருக்கு, நமக்குள்ள என்ன இருக்கு? இல்லை, இப்போ வந்து ஒரு பெரிய அனுபவம் வச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த அரசியலுக்கு வந்து இது சரிபட்டு வராது, அறிவாலயமே போக மாட்டேன், எனக்கு வந்து வருத்தமாக இருக்குன்றத சொல்கிற அளவுக்கு வந்து நிற்கிது இங்கே அரசியல். மாற்று வழி அப்படின்னு ஒன்றும் தேடுற சூழ்நிலை உங்களுக்கு வரலைங்களா? இல்லை, மாற்றுல எனக்கு வந்து என்னவானாலும் சரி இருக்கிற தொட்டிக்கும் பேசாமல் அங்கேயே இருந்துட்டு போயிடுவோமா அப்படிங்கிறது இருக்குது. எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் இங்கேயே இருந்துடலாமா அப்படின்னு ஒரு, அதாவது இப்போ நான் பழைய மாதிரி ஓடி ஆடி அரசியல் பண்ண இயலுமா? நீங்கள் உங்கள் வயசு வேணால் நீங்கள் ஒரு 55 வயசில் இருக்கீங்க. நான் வந்து 75 தாண்டி இருக்கேன்.
ஸோ இந்த வயசில் வந்து பழைய மாதிரி என்னால் ஓடி ஆடி முன்னையெல்லாம் ஒரு இப்போ மாநாட்டில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு வந்து கட் அவுட் வச்சா காற்று அடித்ததில் பயங்கர காற்று கட் அவுட்டெல்லாம் சாஞ்சிருச்சு. வேட்டியை மடித்து கட்டிட்டு கதை வெட்டி கதை சட்டை தான் வேட்டியை மடித்து கட்டிட்டு பக்கத்தில் இருக்க கடையில் போய் கொச்சக்கைத்தை வாங்கிட்டு வந்து நானே எவனும் இல்லாமல் நானே இழுத்து இழுத்து கட்டிகிட்டே போனேன். அது ஒரு வயசு. மூப்பனார் கூட இருந்தப்ப சொல்றீங்க நீங்க. மூப்பனார் ஒரு மாநாடு நடத்தி மழையில வந்து எல்லாம் சாஞ்சி போச்சு, பிரம்மாண்டமான கட் அவுட்லாம் வச்சிருந்தீங்க. சொல்லுங்க. ஸோ இதே சிதம்பரத்துக்கு நான் 60 அடி கட் அவுட்டு, குமரி ஆனந்தனுக்கு 60 அடி கட் அவுட். வாழ்க்கையில் அவங்க அவ்வளோ பெரிய கட் அவுட் எல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்க தான் வச்சீங்க. நான் தான் முதல் முறை. அதுக்கு பின்னாடி யாரும் வைக்கல, நான் தான் வச்சேன். சோனியா அம்மாவுக்கு வச்சேன், ராஜீவ் காந்திக்கு வச்சேன், பெருந்தலைவருக்கு வச்சேன். அதுக்கு பெருந்தலைவருக்கெல்லாம் கை மேலே ஏற்றி இருக்குன்னு மூப்பனார் கோவிச்சுக்கிட்டாரு. நீங்கள் போயிட்டு ஈவினிங் வாங்க ஐயா வந்து பாருங்க அப்படின்னு. அவர் ஈவினிங் வர்றதுக்குள்ள அந்த கை இன்னும் கீழேயே வச்சு செஞ்சு மேலே குண்டி மாட்டி இறங்கிருங்கடான்னு மாட்டி விட்டு வந்தானுங்க. அந்த மாதிரி எல்லாம் அதான் சொல்கிறேன். அந்த அந்த வயசுன்னாச்சு, அது கூட நான் 50-55 வயசு தான். ஆனால் அப்போ இருக்கிறதுக்கு மேலே நாளாக கொஞ்சம் டவுன் ஆகுது இல்லையா? நீங்கள் முத அரசியல் கட்சின்னு எதை நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க? எதுக்குள்ளே நுழையிறீங்க? நான் 62லயே திமுகவில் வந்துட்டேன். ஏன்னா எங்கள் குடும்பம் எல்லாம் காங்கிரஸ் குடும்பம். எங்கள் அப்பா தியாகி. எங்கள் அப்பா படித்தவரா? ஆமாம், அப்பா படித்தவர் காங்கிரஸில் தியாகி. அது மட்டும் இல்லை, எங்கள் அப்பா வந்து பாட்டு பாடினார்னா அந்த சுற்று 4 தெரு மக்களே வந்து நின்று கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா கதாகால கச்சேபம் பண்ணுவார். அந்த காலத்துல எல்லாம் தெருவிளக்கெல்லாம் இல்லாத காலத்துல அரிக்கன் லைட்டை வச்சுட்டு இவர் மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் படிச்சு இதெல்லாம் பட்டாபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. அதை முடிச்சு அப்ப எத்தனை நாள் பேசி பழைய பண்ணுவார். அதாவது அப்பா காலத்திலே நீங்க படிச்சிட்டீங்க. ஆமா, கரெக்டுங்களா? ஆமா. எதுக்கு நான் அந்த கேள்வி கேட்க வரேன்னா, இப்போ திமுக ஒரு இது போட்டாங்க, வள்ளூர் கோட்டத்தில் ஒரு மாநாடு போட்டாங்க, அறிவு 75. நாங்கள் தொடங்கின பிற்பாடு தான் எங்களுக்கு பிறகுதான் எல்லாமே படிக்க ஆரம்பித்தாங்க தமிழ்நாட்டில். நாங்கள் வந்து தான் விழிப்புணர்வு வந்துச்சு, நாங்கள் வந்து தான் எல்லாமே பிறந்துச்சு. அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறப்ப கோவணம் கட்டியிருந்தாரா, துண்டு கட்டிட்டு இருந்தாரா, வேஷ்டி சட்டை போட்டு இருந்தாரா? எங்க அப்பா பட்டு வேட்டி பட்டு சட்டை. நீங்க வந்தப்ப நீங்க வந்து ஏஜ் பருவம் வருது இல்லை, அதனால மீசி வளர்ந்த பருவம் வருது இல்லை, அந்த கட்டத்தில் வந்து கோவணம் கட்டிட்டீங்களா, சட்டை போட்டுட்டீங்களா? நீங்கள் நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ட்ரௌசர் சட்டை தான். ட்ரௌசர் சட்டை தானே. ட்ரௌசர் சட்டை. நாங்கள் வந்த பிற்பாடு தான் ட்ரௌசர் போட்டு விட்டோம், நாங்கள் வந்த பிற்பாடு தான் சட்டை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே உங்கள் ஆட்கள். அதுக்கு என்ன பதில்னு கேட்குறேன். அதுக்கு தான் இவ்வளவும் கேட்குறேன். இப்போ பதில் சொல்லுங்க. அதாவது அவங்க சொன்னது வந்து அவங்க திராவிட கழகம், அதாவது பெரியாரை வச்சு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மறந்துடுங்க. திராவிட கழகம் வந்து தந்தை பெரியார், அதுக்கு மாத்திரம் அதுக்கு முன்னாடி 2 பேர் அயோத்திதாச பண்டிதர், இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்திலே அவரெல்லாம் கோட்டு. இல்லை, அயோத்திதாச பண்டிதர்லாம் யாருமே சொல்ல மாட்டிருக்கீங்களே. இல்லை, அதுதான் எனக்கு மனசு கஷ்டம். நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. அயோத்திதாஸ் பண்டிதர் இவங்க ஏன் மறைக்கிறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பெரியாருக்கும் முன்னோடி அவர். பெரியாரே வந்து நான் அயோத்திதாச பண்டிதருடைய பல விடயங்களை எடுத்து தான் பேசுறேன்னு பதிவிலேயே நிறைய புத்தகங்கள். ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்த மாபெரும் தலைவர் இருந்தாலே அவரை புறக்கணிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இவருக்கு பிறகு எங்களுக்கும் பிறகு எங்களால் தான் இந்த மாதிரி வசதியாக பேண்ட் சட்டை போட்டுட்டு இருக்கிறோம், இன்னைக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறோம். அப்பாவே படித்தவர்னு சொல்கிறீங்க நீங்கள். ஆமாம், உங்கள் காலகட்டத்திலாம் திமுக நீங்கள் பிறந்து நீங்கள் படிக்கிற காலகட்டத்தில் திமுக வந்திருக்காது, குழந்தையாக இருந்திருக்கும். கரெக்டாக அப்போவே நீங்கள் படிச்சுன்னு வந்து இருக்கிறீங்க. ஆனாலும் வந்துட்டு நாங்கள் வந்த விற்பனை தான் படிக்க வச்சோம், நாங்கள் வந்த விற்பனை தான் கோவணத்தில் இருந்து சட்டையை போட வச்சுன்றது ஏற்புடையதா? காமராஜர் 60 போர்டு ஹைஸ்கூலாக திறந்தார். ஒரே நேரத்தில் வந்து 60 போர்டு ஹைஸ்கூல் ஓப்பன் பண்ணார் 60. சுந்தரவடிவேலு அப்போ டிஓவாக இருந்தார். அப்போ ஒரே டிஓ தான் தமிழ்நாடு முழுமைக்குமே. இன்னைக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு டிஓ. அன்னைக்கு தமிழ்நாடுக்கு சுந்தரவடிவேலு தான் ஒரு டிஓ. சுந்தரவடிவேலுனா எல்லாம் பயப்படுவானுங்க, அவ்வளோ வாத்தியானுங்களும். அவ்வளோ டெரரான ஒரு நல்ல மனுஷன் அவர். ஸோ அவர் காலத்தில் தான் அந்த போர்டு ஹைஸ்கூல் திறந்தாங்க. அந்த போர்டு ஹைஸ்கூல் தான் பின்னாடுகளில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலாக மாறி இருக்கு. நாங்களாம் அந்த ஸ்கூலில் தான் படித்தோம்.
அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் ஊரில் இருக்க 8th ஸ்டாண்டர்ட் வரையும் படிச்சாங்கல்ல லட்சக்கணக்கான மக்கள் படிச்சாங்க. பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே எங்கள் ஊர்ல எல்லாம் வந்துருச்சு இல்லை, நாங்கள் வந்த பிற்பாடு தான் அப்படின்னு ஏன் ஒன்று நீங்கள் கம்பு சுற்றிட்டு இல்லை. அதில் சில வினயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த காலம் 1800 சொச்சங்கள்ல 900க்கு முன்னாடி வந்து ரொம்ப கடுமையாக இருந்தது அண்ணாச்சி. அது நீங்கள் அந்த சரித்திரத்தை நீங்கள் படிப்பீங்க. அது நம்ம அயோத்திதாஸ் பண்டிதர் பின்னாடி இருந்து அயோத்திதாஸ் பண்டிதர் வந்து ரட்டமலை சீனிவாசன் கார்பரேஷன்ல வந்துட்டு எல்லாம் போராடி படிக்கிறதுக்கான எல்லா இதுவும் வாங்குறாங்க. அதுதான் உங்க தரப்புல இருந்து எல்லாருமே போராடுறாங்க நீதி கட்சியில இருந்து. அது பிற்பாடு வருது, அது வேற. அதுதான் அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரன் வந்து எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் படிப்பு அப்படின்னு உருவாக்கி வச்சு இல்ல அவன் வந்து காரணம் படிப்பு மூலியமா வந்து ஆஸ்பத்திரி படிப்பு ரெண்டையும் தான் அவன் கையில் எடுத்தான். காரணம் என்னன்னா அவங்களெல்லாம் கிறிஸ்துவ மதத்துக்கு மாத்தணுங்கிற எண்ணத்துல பண்ணுனான். அப்படி எனக்கு தெரிய சின்ன வயசுலயே அங்க இல்ல. இப்ப நான் இங்க பாருங்க, நான் முழுக்க நான் படிச்சது முழுக்க கிறிஸ்துவ பள்ளி. என்னுடைய அண்ணன் ஒருத்தர் பெரியப்பா மகன் படித்து முடிச்சதெல்லாம் கிறிஸ்துவ பள்ளி. படித்து முடிச்சுட்டு அவர் பேர் என்னன்னா இன்னும் சொல்லப்போனால் முனியசாமி. புரியுதுங்களா? அந்த பள்ளிக்கூடத்திலே வாத்தியாராக இருந்து அந்த மாவட்டத்தில் பல ஆர்சி பள்ளிகளில் ரோமன் கேத்தலிக் ஸ்கூலில் ஆசிரியர் ஆகிட்டு திருப்பத்தூரில் ஹெட் மாஸ்டராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அவர் முனுசாமியாக தான் இருந்தார். எங்கேயும் மதம் மாற்ற சொல்லி கட்டாயம் மதம் மாற்ற சொல்லி பிரிட்டிஷ்காரவங்க யாரும் மதம் மாற்ற சொல்லி யாரையும் சொல்லலை. விருப்பப்பட்டா அவங்க போய் அது வேற. அது ஆனால் கல்வி இருந்தது. அன்னைக்கு வேஷ்டி சட்டை கட்டின்னு இருந்தாங்க. எண்ணிக்கை குறைவா இருக்கும். வேட்டி சட்டை கட்டியிருந்தாலும் இப்போ போடுற மாதிரி இந்த ஒரு ஸ்லாக் அப்ப எல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த நம்ம பனியன் உள் பனியன் போடுறோம். அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருங்க. இப்ப நாங்க பையன் போற சட்டையை நான் போட முடியுதா? அது வேற. அது இல்ல. நாங்கள் வந்த பிற்பாடு தான் உங்களுக்கு கல்வி வந்தது. வேஷ்டி சட்டை கொடுத்தோம், என்ன பல்லு விளக்குறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தோம். நீங்க சொல்றீங்கல்ல அடிக்கடி, அதை இப்போ பேசிட்டு இருக்கிறீங்களே உங்கள் கூட்டம், அது எப்படின்னு கேட்குறேன். அதுக்கு தான் கேட்டேன். உங்கள் அப்பா அப்படி இருந்தார், நானும் எல்லாம் நச்சு ஜமீன் நாங்கள் இப்படி தான் இருந்தோன்னு சொல்கிறீங்க. உங்களை மாதிரி இருக்கிற எல்லாருமே இப்படி தான் சொல்கிறீங்க. நீங்கள் கரெக்டு இல்லை. ஆக எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. அண்ணாதுரை எங்கே படித்தார், அன்பழகன் எங்கே படித்தார், நாவலர் நெடுஞ்செழியன் எங்கே படித்தார், அப்புறம் சம்பத் எங்கே படித்தார், இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. திமுக தொடங்குறதுக்கு முன்னாடி அவங்க பள்ளிக்கூடம் இருந்து படித்து டிகிரி வாங்கிட்டாங்கல்ல எல்லாருமே. அப்புறம் எப்படி நாங்கள் வந்த பிற்பாடு பெரியாரே கல்வி ஸ்கூல்ல போய் தானே படிச்சாரு ஆரம்பத்தில். ஆமாங்க, அவர் 5வது வரைக்கும் படிச்சாருன்னு நினைக்கிறாரு. ஓகே, அந்த காலத்துல 5வது பெரிய படிப்பு படிச்சிருக்கிறாருல்ல. அப்போ உங்களுக்கு முன்னாடி எல்லாமே வந்துருச்சுல. நாங்கள் வந்த பிற்பாடுன்னு ஒன்று நீங்கள் இந்த கம்பு சுத்துறீங்களா இந்த பாமர மக்கள்கிட்ட, ஒன்றும் இந்த ஏமாத்துற வேலையை நீங்கள் விட மாட்டேங்கிறீங்களே, இதெல்லாம் கொஞ்சம் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டேன். இப்போ நீங்கள் வந்து திமுகவை ரொம்ப எதுக்குற மாதிரி தெரியுது. திரு சீமான் அவர்களும் எதுக்குறாரு. வெக்கமே இல்லாமல் நாங்கள் எச் ராஜாவை கொண்டு வந்து பாஜக சீட்டை கொடுத்து தமிழ்நாட்டில் சட்டமன்றம் இங்கே இருக்குதுன்னு பாரு காட்டுனது நாங்களா நீங்களா? ஆமாம் இல்லை, அது மட்டும் சொல்லுங்களேன். நீங்கள் தானே பாஜக அது வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு நல்ல சமூக சேவை கட்சின்னு சொன்னது நாங்களா நீங்களா? முரசொலியில் இருந்து அதை ஆமாம் இல்லை, அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அதெல்லாம் ஊரஞ்ச விஷயம். அப்புறம் என்ன ஊரஞ்சி ஏமாத்துறீங்களா நீங்கள்? சும்மா கட்டி இந்துத்துவா வருது, பாஜக உள்ள வந்துடுது. இதே எத்தனை காலம் நீங்கள் போய் பாஜக கூட 5 வருஷம் கூட்டணி இருந்து நல்லா கொழுத்த மந்திரி பதவி வச்சு அனுபவிச்சிங்களா இல்லையா? சொல்லுங்கள். நாங்களும் அனுபவிச்சு ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் தமிழ் தேசியத்திலேருந்து யாராவது போய் செழுமையாக இருந்திருக்கிறான்னு சொல்லுங்கள். யாராவது ஒருத்தரை. உங்களுக்கு வழக்கமா ஏதாவது மொட்டை கடுதாசி வரும். இந்த முறை எங்க சிறைத்துறையில இருந்து கடிதம் வந்திருக்கு. இல்லை, அதான் நான் படிக்கணும்னு நினைச்சேன். மத்திய சிறை கடலூர்லேருந்து வந்திருக்குது. அதில் என்னன்னா, நம்ம ராவணா வலையொலி பார்வையாளர்களுக்குலாம் ரொம்ப பரிச்சயமான விஷயம்தான். தோழர் பேர் வந்து செந்தில்குமார். அவர் வந்து ஆயுள் தண்டனை கைதியாக அவருடைய எண் 14681. சரி. மத்திய சிறையில் இருக்கிறார். 16 வருஷமா சிறையில் தான் இருக்கிறார். சரி. அவர் வந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. பெறுதல் வழி வந்து உயர்திரு சிறை கண்காணிப்பாளர் அவர்கள் வழியாக அவருடைய அனுமதி பெற்று அவங்க படித்து பார்த்து சீல் அடித்து தான் அனுப்புவாங்க. என்னன்னா அதில் எழுதுறது மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கும் படிக்கும் எம்பிபிஎஸ் மருத்துவம் படிக்கும் மகனுக்கும், மருத்துவம் முடிச்சுட்டு எம்டி முதுகலை மருத்துவம் படிக்கும் 1ஆம் ஆண்டில் படிக்கும் எனது மகளுக்கும் கல்வி கட்டணம் ஏற்பாடு செய்து உதவிட கோரும் மனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த தோழர் வந்து அவர் எழுதுனது வந்து, வணக்கம் ஐயா, வணக்கம். நான் ஈழத்தமிழர் விடுதலை போராட்டத்தை ஆதரித்து குரல் கொடுத்து போராடியதால் தடா வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று கடந்த 16 ஆண்டுகளாக கடலூர் மத்திய சிறையில் இருந்து வருகிறேன். என்னுடைய ஏழ்மை இந்த நிலையில் படிக்க வைப்பது என்பது இயலாத காரியம். முறைப்படி மெரிட்டில் பிள்ளைங்க படிச்சிருக்காங்க. என்னுடைய மகன் எம்பிபிஎஸ் 4ஆம் ஆண்டிலும், மகள் இந்த ஆண்டு முதுகலை 1ஆம் ஆண்டிலும் படிக்க உள்ளார்.
பிள்ளைகளை மேற்கொண்டு படிக்க வைக்க முடியலைன்றது உங்களுக்கே தெரியும். கடந்த முறை உதவி செய்திருந்தவர்கள் இந்த முறை அடுத்த ஆண்டு பள்ளி படிப்பை இறுதி செய்வதற்காக நிதி நெருக்கடி மோசமான நிலையில் இருக்கிறேன், மேற்கொண்டு படிக்க வைச்சிட முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகிறேன்றதுன்னு சொல்கிறாரு. எனவே கருணை உள்ளம் கொண்ட ராவணா பார்வையாளர்கள் எனக்கு எனது குடும்ப சூழ்நிலை கருதி பிள்ளைகளுடைய படிப்பை மனதில் கொண்டும் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. கடந்த முறை நம்ம அதை சொல்லியிருந்தோம், நிறைய பேர் அதுக்கு பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஒரு 2 ஆண்டுகள் கடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 2 ஆண்டு ஆயிடுச்சுல்ல. இந்த ஆண்டு அவருக்கு சமாளிக்க முடியல, நிதி நெருக்கடியில் இருக்கிறாரு. அவர் ஒரு போராட்டம் முன்னெடுத்தார். அந்த போராட்டத்தினுடைய வடிவு சரியா தவறா அப்படின்றது ஒரு பக்கம். அதில் சிக்கிட்டார். நிறைய தலைவர்கள்லாம் அதில் இருந்தாங்க, பேரெல்லாம் சொல்ல வேணா, அவங்க வெளியில் வந்துட்டாங்க. இவர் மட்டும் சிக்கிட்டார். 16 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார். ஈழத்தமிழர்களுக்காக போராடி அந்த போராட்டத்தின் சட்டப்படி அவர் தண்டிக்கப்பட்டிருக்கார். ஆமாம், ரொம்ப அந்த அம்மா ஏதோ ஒரு சின்ன வேலை செய்து அந்த பிள்ளைங்களை இது வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சமாளிக்க முடியல. மருத்துவம் மெரிட்டில் தான் படித்து கஷ்டப்பட்டு படித்து தான் வந்திருக்குங்க பிள்ளைங்க. அது நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. 2 ஆண்டுகள் ஓடிட்டு இருந்தது. இப்போ இந்த முறை ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு கடிதம் உறுதியா ஈழத்தமிழர்கள் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பரவி நிறைய எல்லா தமிழர்களும் இந்த மாதிரி தமிழர்களும் ஒருங்கிணைந்து ராவணா வலையொலியின் ஊடாக உறுதியாக அந்த ஈழத்தமிழர்களுக்காக போராடி இன்றைக்கு சிறையில் ஆடிக்கொண்டிருக்கிற அந்த ஐயாவுக்கு நம்ம உறுதியா அடுத்த தலைமுறைன்றது அவங்க அதுதான். அது முடியாம அவர் உள்ள இருக்கிறாரு. அந்த பிள்ளைங்க படிச்சு மேல வரணும். யாரும் ராவணாவுக்கோ அல்லது என்னுடைய இதுக்கோ எந்த இதுவும் நேரடியான பணத்தொகை எதுவுமே அனுப்ப வேணாம். அந்த முகவரியை அவர்களுடைய சம்மந்தப்பட்ட அந்த மாணவருடைய முகவரியை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குற வங்கி கணக்கு எல்லாத்தையுமே அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை தெரிவித்தா போதும். நேரடியாக அவங்களுக்கே அனுப்புனா போதும், அவங்கக்கிட்ட போய் சேர்ந்தாவே போதும் அப்படின்றது அந்த நேரத்தில் அவங்க விட்டு வைக்கிற கோரிக்கை. எல்லாரும் உதவி செய்து உதவுமாறு கேட்டுக்கொள்ளும். ஆமாம். வணக்கம், என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள், இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம். வலி இல்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.